அப்பாலஜிஸ் தந்துள்ளது திருவாளர் கருணாநிதி கணபதி பிள்ளை அவர்கள் மற்றும் 8 இயக்குநர்களும் இன்று பிரசன்னமாகி இருக்கின்றார்கள். நாங்கள் முதலில் கடந்த வருட மினிட்ஸ் ரிவ்யூ பார்ப்பது வழமை. ஆனால் கடந்த வருடம் எமது பொதுக்கூட்டம் நடைபெறவில்லை. இருந்த போதிலும் எமது பொதுக்கூட்டத்திற்கான அனுவல் அறிக்கையானது இலத்திரனியல் வழியாக பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த வருட மினிட்ஸை அப்ரூவ்ட் என நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த வருடம் எமது நிர்வாக இயக்குநர்களிடையில் ஒவ்வொரு 2 வருடமும் எவ்ரி 2 இயர்ஸ் சேர் பண்ணுறதுக்கான பிரசிடெண்ட்டுக்கான ஆட்கள் மாற்றம் பெறுவார்கள். அதன் அடிப்படையில் வயது அடிப்படையில் இந்த மாற்றமானது போய்கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் குட்டியாருக்கு அடுத்ததாக திருவாளர் பிரபாகரன் அவர்கள் அதற்கு முன்பாக நடத்தியிருந்ததால் இந்திய கூட்டத்திற்கு என்னை தலைமை தாங்குமாறு கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நான் தலைமை தாங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சத்தியவான் அறக்கட்டளையின் அனைத்து செயற்பாடுகளும் சிறப்பாக நடைபெற்று வருவதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சத்தியவான் அறக்கட்டளை வரும் காலங்களில் தமது ஊருக்கான மேம்பாட்டு திட்டங்களுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என முடிவெடுத்துள்ளதை அறிய தருவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எம்மால் மேற்கொள்ளப்படும் எமது ஊருக்கான வேலை திட்டங்களால் பல சிறார்களும் இளைஞர்களும் பயன்பெறுகிறார்கள். இவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு எம்மாலான சிறிய பங்களிப்பினை நாம் வழங்குவதால் எம்மிளிய சமுதாயம் எதிர்காலத்தில் தமது சமுதாய இருப்பினை செவ்வனே வடிவமைப்பார்கள் என நம்புகிறோம். எமது ஊராம் யுனிவர்சிட்டியின் முன்னேற்றத்திற்காக உழைக்கும் ஊர் மக்களோடும் ஊரின் பொதுப்பணி நிறுவனங்களோடும் நாம் சேர்ந்து பயணிப்பதில் மகிழ்வடைகின்றோம். சத்தியவான் அறக்கட்டளையானது 2017ஆம் ஆண்டு ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை பல சவால்களையும் இடர்களையும் சந்தித்திருக்கிறது. ஆனால் அறக்கட்டளையின் அங்கத்தவர்களின் உறுதியும் இயக்குநர்களின் ஒருமைப்பாடும் அவர்களை பலப்படுத்தி அறக்கட்டளையின் செயற்பாடுகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் முன்னெடுப்பதற்கு வழிவகுத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது என்பதனை நன்றியோடு நினைவு கொள்கிறேன். எமக்கு பெயர் சொல்ல விரும்பாத எமது அங்கத்தவர் அல்லாத இலண்டன் தொழிலதிபர் ஒருவர் சத்தியவான் அறக்கட்டளையின் செயற்பாடுகளை மெச்சி தொடர்ந்தும் 4ஆம் ஆண்டும் நன்கொடையாக 1000 பவுன்களை எமது வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியிருந்தார். இவருக்கு எமது சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது நற்செயல்களுக்கு உதவும் நோக்குடன் தமது வியாபார இடங்களில் நன்கொடை சேகரித்து எமது பணிக்கு உதவி புரியும் அனைத்து வியாபார உரிமையாளர்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பில் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எம் கிராமத்தின் நலனிற்காக எம்மோடு இணைந்து பணியாற்றிய வருங்காலங்களில் பணியாற்றப் போகும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பில் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இங்கே நாம் சில விடயங்களை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன். நீங்கள் எல்லோருமே எமக்கு நன்கொடைகள் அளிப்பவர்கள். உங்களது நன்கொடைகளில் இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கும்போது எமது நிகழ்ச்சி அரங்க ஒழுங்குக்கு மட்டுமே சத்தியவான் அறக்கட்டளையானது செலவினத்தை ஏற்றுக்கொள்கின்றது. அதற்குரிய உணவுகள், அலங்காரங்கள், ஏனைய தேவைகள் அனைத்தையும் நிர்வாக உறுப்பினர்களே பங்கிட்டுக் கொள்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். அடுத்ததாக இங்கே எமது இயக்குநர்கள் நெடுங்காலமாக மிகவும் சொல்லப்போனால் மிகுந்த இடர்பாடுகளுக்கு இடையில்
அவர்கள் எம்மோடு ஒத்துழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நீங்கள் அங்கத்தவர்களாகிய நீங்களும் பாராட்டுதல்களை ஒருமுறை தெரிவித்து கொண்டால் நல்லது என நினைக்கிறேன். இன்று சத்தியவான் அறக்கட்டளையானது ஒரு வளர்ந்த நிறுவனம் என அனைத்து வெளியுலக மக்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பது எமக்கு மிகவும் பெருமையான விடயம். இந்த நேரத்தில் இவ்வாறான நிலைக்கு உயர்த்துவதற்கு எமது இயக்குநர்கள் மிகுந்த பெரும்பாடுபட்டுள்ளார்கள். இயக்குநர்கள் அனைவருக்கும் காண்டீபன், சுந்தர், பிரபாரன், ஜெயந்தினி, வேணி, ராம்குமார், கல்யாணி என அனைவருக்கும் எனது நன்றியை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வேளையில் பிரத்யேகமாக ஒருவருக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எமது இயக்குநர்களில் தனது மிகப்பெரிய பதவியை வகித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலும் பல இடர்பாடுகளுக்கு இடையிலும் தனது கல்வியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையிலும் எமக்கான கணக்குகளை ஒழுங்காகவும் சரியாகவும் வைத்திருந்தும் எல்லோருக்கும் பெரிய வழிகாட்டியாகவும் தனது அமைதியாலும் தனது பண்பினாலும் எமக்கு மிகுந்த உறுதியை கொடுத்து கொண்டிருக்கும் திருமதி கல்யாணி காண்டீபன் அவர்களுக்கு எமது பிரத்யேக நன்றிகளை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக எமது இயக்குனர் அறிக்கையை திருவாளர் ராம்குமார் சோதிலிங்கம் அவர்கள் உங்களுக்காக வாசிப்பார். சத்தியவான் அறக்கட்டளை இயக்குனர் குழு அறிக்கை 2022 தொடக்கம் 2023 கடந்த வருட செயற்பாடுகள். 1. சமூக சேவைகள். சக்கோட்டை பிள்ளையார் கோவில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலை திட்டங்கள். இன்பசிட்டி பாலர் பாடசாலை பராமரிப்புக்கான நிதியுதவி இன்பசிட்டி சனசமூக நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சமூக வேலை திட்டம். இன்பசிட்டி சிறுவர் பூங்கா பராமரிப்புக்கான நிதியுதவி இன்பசிட்டி சனசமூக நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சமூக வேலை திட்டம். இன்பசிட்டி மின் ஒளிமைப்புக்காக நிதியுதவி அனுப்பி வைக்கப்பட்டது. சமூக வேலை திட்டம். இன்பசிட்டி பாலர் பாடசாலை விளையாட்டுப் போட்டிகளுக்கான நிதியுதவி இன்பசிட்டி சனசமூக நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சமூக வேலை திட்டம். இன்பசிட்டி வாணி விழாவிற்கான நிதியுதவி இன்பசிட்டி சனசமூக நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சமூக வேலை திட்டம். இன்பசிட்டி காண்டீபன் கழக விளையாட்டுப் போட்டிகளுக்கான நிதியுதவி இன்பசிட்டி சனசமூக நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சமூக வேலை திட்டம். 3. ஒன்றுகூடல்கள். 2022 தொடக்கம் 2023 இற்குரிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஒன்றுகூடல் 30/7/2023 அன்று நடைபெற்றது. ஆலோசனை குழு அறிக்கை. எமது ஆலோசனை குழுவானது சுயதீனமாக இயங்கும் குழுவாகும். இக்குழுவில் திரு கணபதிப்பிள்ளை கருணாநிதி, திரு சுந்தரம் பிரபாகரன் ஆகியோர் அங்கம் வகிக்கிறார்கள். இவர்கள் சட்டத்திற்கு அமைவாக காப்புக் கொள்கையின் படி சரியான வழிமுறையில் நடைபெறுகிறதா என்பதனை கண்காணித்து நெறிப்படுத்துவார்கள். இவர்களால் இவ்வாண்டு எந்தவிதமான அறிவுதல்களும் வழங்கப்படவில்லை. நன்றி, வணக்கம். நன்றி ராம்குமார் அவர்கள். அடுத்ததாக எமது நிதி அறிக்கை திருமதி கல்யாணி காண்டீபன் அவர்கள் உங்களுக்கு வழங்கப்படுத்துவார். இதுவரையிலும் நாங்கள் பெருமை கொள்ளக்கூடிய விடயம் கிட்டத்தட்ட நாங்கள் 90 லட்சத்துக்கு இலங்கை ரூபாய்களுக்கு செய்திருக்கிறோம் என்பது எமக்கு மிகவும் மகிழ்வான விவரம். அதனை அவர் இங்கே கடந்த வருடத்திற்கான நிதி அறிக்கையோடு அதனையும் உங்களுக்கு வழங்கப்படுத்துவார். கையில் புத்தகம் பெற்றிருக்கீங்களோ? அறிக்கை புத்தகம் பக்கம் 7.
பிள்ளைகள் பார்க்குறீங்களோ? இவ்வறிக்கையானது 1/9/2022 தொடக்கம் 31/8/2023 வரைக்குமான அறிக்கையாகும். இக்காலகட்டத்தில் அறக்கட்டளையின் 1/9/2022க்கான கையிருப்பு, அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் 3432 பவுண்ட்ஸ்கள். இந்த ஆண்டிற்கான மொத்த வரவு 4763 பவுண்ட்ஸ்கள். மொத்த செலவு 5857 பவுண்ட்ஸ்கள். பார்க்கும்போது தெரியுது, வந்த முறை கூட செலவழிச்சிருக்கேன். ஸோ இந்த ஆண்டிற்கான மிகுதி கையிருப்பு 2338 பவுண்ட்ஸ்கள். 2017 தொடக்கம், அதாவது உங்கள் முதல் நாள் தொடக்கம் 31/8/2023 வரைக்குமான வருமானத்தில் 81% அறக்கட்டளையால் மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்களுக்கும் 13% அறக்கட்டளைக்கான இயங்கும் செலவிற்கும் பயன்படுத்தியுள்ளோம். மிகுதி 6% கையிருப்பில் உள்ளது. இதன் சார்ட்ஸ்கள் உங்களுக்கு பக்கம் 23 திரும்பினால் இருக்கு. அவர் இயர்ஸ் இன் நம்பர்ஸ் போட்டிருக்கோம். 81% charitable expenditures செலவழித்திருக்கோம். அதாவது எங்களோட நன்கொடைகள் 13% administration expenses and the remaining balance is 6% in our reserves. சில்ட்ரனுக்கு படம் பார்த்து கதை சொல்லணும்னு சொன்னால் பக்கம் 20 திருப்பலாம். ஸோ இதை இங்கிலீஷில் சொல்கிறேன்னு எல்லாருக்கும் விளங்கும்னு நினைக்கிறேன். The same thing in English. The charts below on page 20 shows our turnover for the financial year 22-23. Our opening balance is 3,432. Current year donations 4,763 pounds, and the total donations so far is 8,195. Out of that, we spent, the second chart shows the expenditures. We spent 86% of it, which is 5,025 pounds as a direct gift aid to Imber-City community centres, the Vani Villas, the nursery schools, what else? The lights for Imber-City, the park maintenance, so forth. So we spent about 5,025, and the remaining 14% of this year's money, we spent it on the admin expenses, which is 831 pounds, right? So the 5,025 we spent this year, which equates to 20,20,389 Sri Lankan rupees. And the charts on page 21, the graph shows where the money goes and when did we spend it. So the first one, it says 6th of October 2022 to Imber-City Community Centre, that's a community project. And on 7th of March 2023 to the lights, and we transfer the money to S. Parandhiran and A. Gajendran as a community project service. 31st of March 2023, Imber-City Community Centre as a community projects, that's for park maintenance. And on 31st March 2023, again to Imber-City Community Centre, community service, that you can see that's the largest of all, 2,000 pounds we spent in one go. That's for nursery school renovation project as a phase 1. The phase 2 went followed by that on 16th of July 2023, Imber-City Community Centre. And on the same date, again, another amount to the 16th of July 2023. That must be for the nursery school sports day event 2023. And on 13th of August 2023, Imber-City Community Centre community projects again. That's for the Vani Villa. And finally, 8th of May 2023, that's our Sakodapalaya, the annual temple puja with Annadanam. Right, the chart below, what it tells you is all our other direct expenses. As a donor, you may want to know how we are spending our expenses, especially administrative expenses. I have listed down here only 3 chunks.
As you can see, the trust event day expenses takes up most of that, which is 46% of that £831. And the other chunk is our accountant's fee. We have to pay the accountant fee, right? Not for me, it's to the accountant. I'm here volunteering. And the other small is the website, what do you call it? Subscription for our website. What do you call it? Subscriptions for the website, right? So that's 24%. So you can go to our website and see all these lovely publications or what we do. All our activities are there published every year. So you can go and, you can go back to day one and then see what we have spent so far. And we are proud by saying, if you turn to page 22, that's where you should be all proud as our donors. You can see this year I have printed down here what we have given as a direct gift aid by years from our day one. So the bottom of the chart is year one, which you can see £9,729 we gave in year one. And year two is 2,182. I believe I need a glass here. And third year is 3,854 and so forth, right? So altogether, from day one, we have donated 32,444, not rupees, it's pounds. Yeah, that's it from me. Any questions from anyone? தேங்க்யூ கல்யாணி. அவள் சொன்னதை தமிழில் நான் சொல்லிவிடுறேன் அத்தைக்காக. அத்தை, 2017ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை நாங்கள் இலண்டன் பவுண்ட்ஸில் 32,444 பவுன்கள் எமது நன்கொடையாக இலங்கைக்கு வழங்கியுள்ளோம். அப்போது பவுண்ட்ஸில் நாங்கள் அவ்வளோ காசு இலங்கைக்கு எமது சேவையை வழங்கியுள்ளோம் என்பதுதான் அதனுடைய முடிவு. இவ்விடத்தில் இன்னொரு விடயத்தையும் நான் அங்கத்தவர்களான உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். என்னவென்றால், எமது யுனிவர்சிட்டி பாலர் பாடசாலையானது கடந்த வருடம் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் சத்தியவான் அறக்கட்டளையானது அதனை எடுத்து அதற்குரிய திருத்த வேலைகள், அதற்குரிய உபகார உபயோகங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்பெண்டிங் அண்ட் பிள்ளைகளுக்கான செலவுகள் எல்லாம் கொடுத்து அதனை திருத்தி இன்று 3 பிள்ளைகளிலிருந்து 28 பிள்ளைகளாக உயர்ந்து பாடசாலையானது மிகவும் சிறப்பாக இயங்கி வருவதாக நேற்றுக்கு முந்தைய தினம் எங்களுக்கு அறிவித்துள்ளார்கள். அவர்கள் எமக்கு கூறியதாவது, சத்தியவான் அறக்கட்டளையானது இதனை எடுக்காவிடில் அந்த பாடசாலையானது அரசாங்கத்தினால் மூடப்பட்டிருக்கும் என்ற செய்தி. அதனால் நாம் மிகவும் பெருமையடைய வேண்டும். எமது ஊரில் இளம் சமுதாயம் படிப்பதற்கு, கல்வி கற்பதற்கு தமது ஊரிலேயே ஒரு நர்சரி, ஒரு பாலர் பாடசாலையை நாங்கள் தக்க வைத்துள்ளோம் என்பதில் நாங்கள் பெருமை கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. அடுத்ததாக நன்றியுரை திருமதி வேணி ராம்குமார். நன்றி சொல்வது நான் கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறப்பிக்க இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் நன்றிகள். சத்தியவான் அறக்கட்டளையின் அனைத்து செயற்பாடுகளும் நடைபெற அந்த வகையில் உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றிகள். அத்துடன் எமக்கு தமது பெயர் சொல்ல விரும்பாத லண்டன் தொழிலதிபர் ஒருவர் 1000 பவுண்ட்ஸ் தந்துதவியதுக்கு இவருக்கு நன்றி கூற நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அத்துடன் அனைத்து வியாபார நில உரிமையாளர்கள் சத்தியவான் அறக்கட்டளைக்கு தங்கள் உண்டியல் மூலம், மணி பாக்ஸ் மூலம் நாங்கள் அவர்களின் கடைகளுக்கு வைத்து அந்த மணி பாக்ஸ் மூலம் கலெக்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 கடைகள், 7 கடையில் வச்சிருக்கிறோம். அவர்கள் உதவி செய்ததுக்கு அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இன்று இங்கு வந்து எமக்கு நிகழ்ச்சிகளை வழங்கிய அனைத்து சிறுவர்களுக்கும் நன்றி. இன்றைய தினம் ஒளிப்படம், வீடியோ,
வினை இலவசமாக எடுத்து உதவி புரிந்த லீலா கிருஷ்ணன் அவர்களுக்கு எமது சிறப்பு நன்றிகள். குத்துவிளக்கு மற்றும் தட்டுதவி வழங்கிய ராசவேல் மற்றும் தெய்வசோதி அவர்களுக்கும் நன்றிகள். ஒளி அமைப்பினை சவுண்ட் சிறப்புற அமைத்த சுந்தர் அவர்களுக்கும் நன்றிகள். மண்டப ஒழுங்குகளை நன்றாக செய்வதற்கு உதவி புரிந்த காண்டிவன் அவர்களுக்கு மிகவும் நன்றிகள். இறுதியாக சத்தியவான் அறக்கட்டளைக்கு அனைத்து வகதிகளிலும் உதவி புரிந்த அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் பலகோடு. நன்றி, வணக்கம்.